சென்னையில் பொங்கல் விழாவில் பங்கேற்ற கல்லூரி மாணவிகளும் ஜல்லிக்கட்டுக்காக குரல் எழுப்பியுள்ளனர். இது தொடர்பாக மாணவிகளுடன் நமது செய்தியாளர் கிருத்திகா நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். பொறுத்தவரை பல்வேறு கல்லூரிகளிலும் தொடர்ந்து மாணவ மாணவியர் பொங்கலை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஜல்லிக்கட்டு பிரச்சனை தொடர்ந்து தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஜல்லிக்கட்டு நடைபெற்றே ஆக வேண்டும் என பல இளைஞர்களும் தொடர்ந்து சாலையில் வந்து அவர்களுடைய போராட்டமாக இருக்கட்டும், ஊர்வலம், பேரணி என பல்வேறு முறைகளில் தங்களுடைய கருத்தை தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது நாம் சென்னையில் உள்ள தனியார் கல்லூரியில் இருக்கின்றோம். இங்கிருக்கின்ற மாணவிகளும் ஜல்லிக்கட்டு வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மாணவிகளோட பேசலாம். வணக்கம்மா. ஜல்லிக்கட்டு வந்து தொடர்ந்து நடைபெறாம இருக்கு. இந்த வருஷம் நடைபெறாம இருந்தா 3வது வருஷம் இல்லையா? இது நமக்கு பாரம்பரியத்துக்கு எவ்வளவு முக்கியமான விஷயம் நினைச்சு நீங்க இந்த பிரச்சனையை சொல்றீங்க? தமிழர்களோட பாரம்பரியமும் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வருது. அதுல ஜல்லிக்கட்டும் ஒண்ணு. நாங்க இதுக்கப்புறம் இது வரைக்கும் பார்க்கல, இனிமேலும் பார்க்க ஆசைப்படுறோம். நாங்கள் யூத் ஜெனரேஷனாக இருக்கும்போது எங்களோட ஜெனரேஷனில் ஜல்லிக்கட்டு வந்தே ஆகணும். மற்ற ஸ்டேட்டில் எல்லாரும் கொண்டாடுறாங்க, ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் கொண்டாடக்கூடாது? அவங்க குறிப்பிட்டது போல மற்ற மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் ஜல்லிக்கட்டு மாதிரியான விளையாட்டுகள், அதே போல அவர்களுடைய அனிமலை வச்சு அவங்க விளையாடக்கூடிய விளையாட்டுங்கிறது கண்டிப்பா இருக்கு. ஒட்டகம் மாதிரியான விலங்குகளை கொண்டும் கூட இந்த மாதிரியான விளையாட்டு இருக்கு. ஆனா நம்ம மாநிலத்தினுடைய விளையாட்டை மட்டும் தடை செய்யறது ஏங்கிற கோரிக்கை வந்து கேள்வியை முக்கியமா இந்த மாணவிகள் எல்லாருமே வைக்கிறாங்க. இதுல குறிப்பா கேட்கணும்னா, நம்மளுடைய விளையாட்டு அப்படின்னும் போது உங்க எல்லாருக்கும் ஜல்லிக்கட்டை சப்போர்ட் பண்றதுக்கான விஷயம் என்ன? ஜல்லிக்கட்டுங்கிறது நம்மளோட சொந்த ட்ரெடிஷ்னல் கேம். அது நம்மளோட தமிழரோட வீரத்தை குறிக்குது. அடுத்த நாட்டில் நடக்கும்போது இந்தியராகிய நம்ம ஏன் நடத்தக்கூடாது? அடுத்த நாட்டில் ஒட்டகத்தெல்லாம் வச்சு நடத்தும் போது நம்ம மனுஷங்களை வந்து நம்ம ஏன் நடத்தக்கூடாது? நம்மளுக்கு உரிமை இருக்கு. நம்ம ஒன்றும் ஹர்ட் பண்ணல அனிமல்ஸை. ஜஸ்ட் அது ஒரு ஃபன்னா, ஒரு கிரேஸா நம்மளோட வில் பவர், நம்ம இந்தியன்ஸ்ன்னு காட்டுற வில் பவருக்காக நம்ம அதை செலிப்ரேட் பண்ணோம். அதனால ஜல்லிக்கட்டு கண்டிப்பாக நம்மளுக்கு வேணும். வி சப்போர்ட் ஜல்லிக்கட்டு. இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் கடந்த 2 ஆண்டுகளில் ஜல்லிக்கட்டு நடைபெறாமல் இருந்தது. தற்போதும் கூட உச்சநீதிமன்றம் பொங்கலுக்கு முன்னதாக இதற்கான தீர்ப்பை அளிக்க முடியாது என்று குறிப்பிட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில பெரியவர்கள் மட்டுமல்லாது அதே போல ஜல்லிக்கட்டை நடத்தக்கூடியவர்கள், அதில் பங்கேற்பவர்கள் என்பதையும் தாண்டி நகரத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவியர் கூட தொடர்ந்து ஜல்லிக்கட்டு வேண்டும் என்ற கோரிக்கையை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றனர். ஒளிப்பதிவாளர் யுவராஜுடன் கிருத்திகா கண்ணன், நியூஸ் 7 தமிழ், சென்னை.